வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இல்லாம எல்லா பக்கமுமே இன்னைக்கு டேல நல்ல ஒரு செல் ஆஃப் தான் இப்போ வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதில நிஃப்டி 50 கரண்ட்டா ஒரு 190 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 528 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்துட்டு இருக்கு. ஆனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. பேங்க் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. ஆனா, 2மே பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு நல்ல ரெக்கவர போஸ்ட் பண்ணி ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த ரெக்கவர் மோட் நிலைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா 2 மணிக்கு மேல கண்டிப்பா எப்படியும் ஒரு மாற்றம்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ மேபி அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டதுன்னா நல்லது தானே. பட் ஏற்படுமாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா ஸோ குளோபல் டென்ஷன் தொடர்ந்து அப்படியே தான் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ரூட் ஆயில் நேத்து நல்ல ஒரு ஏற்றம். இன்னைக்கும் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ஒரு 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பழைய ஒரு உச்சத்த நோக்கி வந்துருச்சு. ஸோ இது ஒரு ப்ரெஷரை கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்தும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இன்றைக்கி இறங்குனாலும் கூட ஒரு ரெக்கவர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பெரிய ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஏற்படாமல் தான் வந்து இருக்குது. பார்ப்போம் இப்படியே க்ரூட் ஆயில் வந்து ஸ்டேபிளாக நின்றுதுன்னா அது கண்டிப்பாக நல்லதில்லை. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் சரி, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தான் வந்து ஏற்படுத்தும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நேற்று பல செக்டார் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதில் பேங்கிங் மட்டும் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆட்டோ செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தது. பட் இன்னைக்கு டேல ஆட்டோ செக்டார் பார்க்கும்போதும் ஒரு நல்ல சரிவை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோ செக்டார் பங்குகளான டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்ருக்கு. அசோக் லேலேண்ட் ஒரு 2.5% இறங்கியிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் 1% இறங்கியிருக்கு. ஸோ எய்ச்சர் மோட்டார் 2% இறங்கியிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்க்கும்போதும் ஒரு 2% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் வந்து ஏற்படாம தான் இருக்குது. ஸோ அது போக எஃப்எம்சிஜி செக்டார் பார்க்கும்போதும் இன்னைக்கு டேல ஒரு வீக்கான பெர்ஃபார்மன்ஸை குடுத்துட்ருக்கு. குறிப்பாக இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த 3% வரைக்கான இறக்கம் என்ன சடனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல்ல போட்டு அடிச்சு நிமித்தியிருக்காங்க. ஸோ ஹெச்யூஎல்ல பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே ஓரளவு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு 3000 கோடியை வந்து இன்னும் தாண்டாமல் இருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவர். அதை தான் வந்து நம்ம குறிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது போன காலாண்டோட வந்து குறைவாக தான் வந்து இருக்குது. பட் போன காலாண்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ கணிசமாக வந்து கூடியிருக்கு. 7% கிட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கூடியிருக்கு. ஸோ வால்யூம் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வரைக்கும் இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த காலாண்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 2994 கோடி இப்போ வரைக்கும் இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. 3000 கோடியை தாண்டி இருந்ததுன்னா ஒரு புது ஒரு நம்பர்ஸாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்து 2000, 2500, 2700 ஸோ இதே ஒரு பேஸில் தான் இந்துஸ்தான் யூனிலிவர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த காலாண்டுகளில் நடக்குதான்ட்டு. ஸோ இந்த காலாண்டு ரொம்பவே சேலஞ்சான ஒரு காலாண்டு தான். பட் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க. சோப்புக்கான காஸ்ட்டு, சோப் பவுடருக்கான காஸ்ட் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எல்லா எஃப்எம்சிஜி பொருட்களோட விலையும் வந்து உயர்வு அடைஞ்சிருக்கு. இது அடுத்த காலாண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே வேற எந்த ஒரு புது பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்கேஸ் வந்ததுன்னா திரும்ப அதில் ப்ரெஷரை தான் இந்த நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்துஸ்தான் யூனிலிவர் அந்தளவுக்கு மோசமான ரிசல்ட் இல்லை. ஓரளவு ஃப்ளாட் டு ஒரு மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரூ. 22 டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டிப் நமக்கு கிடைச்சது 200க்கு கீழே. ஸோ இப்போ பார்க்கும்போது 2200 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து திரும்ப 200க்கு கீழே போகுதான்னு பார்ப்போம். மேபி போச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி நான் டெஃபினட்டாக திங்க் பண்ணுவேன். அடுத்தது வாரி எனர்ஜிஸோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது. வாரி எனர்ஜிஸ் இன்னைக்கு போட்டு வாரி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு வாரி எனர்ஜிஸில் ஏற்பட்டிருக்கு. பட் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஸோ இந்த வாரி எனர்ஜிஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருந்து தான் அது சரிவடைஞ்சிருக்கே தவிர ஸோ பெரிய ஒரு டவுன்ஃபாலில் இந்த பங்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்திருக்கு இதோட நேத்தோட க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரூ. 3138 சாரி அது இன்னைக்கோட க்ளோசிங். நேத்தோட க்ளோசிங் ஒரு ரூ. 3502 கிட்ட இருந்திருக்கு. ஸோ ரூ. 3500 இப்போ ஒரு ரூ. 3138 கிட்ட வந்திருக்கு. பெரிய ஒரு டவுன்ஃபால் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளோடது மட்டும் பார்க்கும்போது 10%க்கு மேலான சரிவு இங்கே ஏற்பட்டிருக்கு. ரிசல்ட் நல்லா இல்லையான்னு பார்த்தா
ரெவென்யூ எக்ஸலண்ட்டா பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃப்ளாட்டா இருக்கு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறியிருக்கு. என்னப்பா ரெவென்யூ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கே! ப்ராஃபிட் ஏன் வளரல? போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தா, மார்ஜின் அடி வாங்கியிருக்கு இந்த வாரி எனர்ஜீஸ்க்கு. ஸோ இத பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பா வந்து ஸ்டடி பண்ணணும். பண்ணிட்டு ஸோ ஒரு முழுமை அடைஞ்ச உடனே அத பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்றேன். ரிசல்ட்டோட சேர்த்தி ஒரு 10,000 கோடி பார்த்தீங்கன்னா, QIP மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதாவும் வாரி எனர்ஜீஸ் ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜின் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிருக்கு அப்படின்ட்டு போன காலாண்டு, அதுக்கு முந்தைய காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த காலாண்டோட மார்ஜின் வந்து பெருசா குறைஞ்சிருக்கு. இதே நம்ம ரெவென்யூ பார்த்தா இயர் ஆன் இயர்ல சூப்பரா டபுள் ஆயிருக்கு ரெவென்யூ. நல்ல குரோத்த குடுத்துருக்கு. பட் இருந்தாலும் மார்ஜின் பிரஷர் காரணமா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு இந்த வாரி எனர்ஜீஸ பொறுத்தவரைக்கி. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸ்டில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்ல தான் வந்து இருக்கு. ஸோ கரெக்ட் ஆகட்டும். பட் வேல்யூவேஷன் அட்ராக்டிவா வந்து மாறிருச்சு. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க வெறும் இந்த சோலார் மட்டும் இல்லாம பேட்டரிக்குள்ளேயும் வந்து இறங்குறாங்க. பல சப்சிடரீஸ வந்து இவங்க தொடர்ந்து பெரும் முதலீடு பண்ணி அத வந்து உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா இந்த நிறுவனம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அத பற்றி நம்ம டீப்பா வந்து பார்க்காம இதுக்குள்ள நம்ம போக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் பேட்டரிலயும் போட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சோலார் பேனல பொறுத்தவரைக்கும் போட்டி அதிகமாவே வந்து இருக்கு. மாரி இல்ல. இப்ப போட்டி அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் டாடா அண்ட் இந்த ரிலையன்ஸ் இவங்க 2 பேரும் பெரும் போட்டியா வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. பட் ஏற்படுத்தினாலும் இடைப்பட்ட டைம்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ இவங்க ஏற்படுத்துவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏற்படுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்ததுனா இத பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ ஆர்பிஎல் பேங்க்குக்கு செபி பார்த்தீங்கன்னா, இந்த எமிரேட்ஸ் என்பிடி வந்து அக்யூர் பண்ற அந்த இதுக்கான ஒரு அப்ரூவல பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஆர்பிஎல் பேங்க்க பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. பட் இந்த நல்ல செய்திக்கு தான் ஆல்ரெடி நல்ல ஏற்றத்த குடுத்துருச்சு. அதனால ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னைக்கு டேல மார்க்கெட்டும் வீக்கா இருக்கிறனால நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. அடுத்தது ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ மகேந்திரா பார்க்கும்போது இங்க நம்ம சென்னையில வந்து ஒரு இந்த கனரக வாகனங்களுக்கான ஒரு ஷோரூம வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஃபெசிலிட்டி 43,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி ஒரு ஷோரூம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பெரிய அளவுக்கு ஃபுட் பிரிண்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில, அதுவும் குறிப்பா இந்த கனரக வாகனங்கள பொறுத்தவரைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில மகேந்திரா நிறுவனம் இருந்துட்டுருக்கு. அதில ஒரு பார்ட்டா இப்ப சென்னையில ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஷோரூம் 12 சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதாவும், ஒரு நாளைக்கு 16 வாகனங்கள் வரைக்கும் சர்வீஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதாவும் தகவல் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மகேந்திராவ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அடுத்தது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா, முறையா ஸோ ஃபாக்ஸ்கானோட இந்தியால இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கவுண்ட்ட விட அதிகப்படியா அத ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. 75,000 வொர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஆப்பிளோட கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் பொறுத்தவரைக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரர் கான்ட்ராக்டரா வந்து இருக்காங்க. இதுவும் டாடா எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கும் பெரிய செய்தி. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஸோ நல்ல ஒரு பிசினஸ வந்து கட்டமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிசினஸ். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சைனால தடை போட்டாங்க. அந்த ஒரு வாய்ப்ப பயன்படுத்தி ஆப்பிள மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப இவங்க அடைஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பா லாங் டர்ம்ல ஒரு பெரிய ஒரு குரோத்த குடுக்கும். ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் பல ப்ராடக்ட்ஸ இவங்க இங்க நம்ம நாட்டுல இந்த நிறுவனத்தில மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டிக்ஸானோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு குரோத்த குடுத்த ஒரு நிறுவனம். அதே மாரியான ஒரு குரோத் இல்ல, அத காட்டிலும் நல்ல ஒரு குரோத் டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஏற்படலாம். பட் என்னைக்கு பப்ளிக்கா வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, இப்போ பைக் பேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மே 3ஆம் தேதி அவங்களுடைய மீட்டிங்ல வந்து இத பற்றியான அனௌன்ஸ்மென்ட் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ எத்தனாயிரம் கோடி அப்படின்ட்டுலாம் தெரியல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல பைபேக் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு 9,600 அந்த ரேஞ்ச் ஏதோ போட்டிருந்த மாரி இருந்தது. பட் கம்ப்ளீட் டீட்டெயில் வரட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அகைன் பைபேக் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரியான ஒரு பைபேக் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு கான்ஃபிடென்ட்ட உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வந்து இல்ல. ஸோ பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது
Qualcomm நேத்து Telegramல அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். Qualcomm வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்டின்ட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில உங்க கூட நான் அத ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த Qualcomm ஒரு நான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத ஷேர் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனா நேத்து வீடியோவ வந்து போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ Qualcomm நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அத பற்றி ஏதாவது டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்டின்ட்டு. பட் Qualcomm பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஃபியூச்சர் பிளானும் நமக்கு தெளிவா வந்து தெரியும். ஸோ, அதனால நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைச்சு தான் அப்டேட் பண்ணேன். ஸோ, இன்கேஸ் வந்து நான் தெளிவா அப்டேட் பண்றதுக்கு டைம் கூட வந்து எடுக்கலாம். ஸோ, அந்த மாரியான நேரத்தில சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கைய மீறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத Qualcomm பார்த்தீங்கன்னா, உறுதி பண்ணிருச்சு. ஸோ, Qualcomm இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 18% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, வாங்குன உடனும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. ஸோ, இன்னைக்கும் ப்ரீ மார்க்கெட்ல ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, Qualcomm போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால டப்புன்னு நம்ம கைய விட்டு தாண்டி போயிரும். ஸோ, இந்த மாரியான வாய்ப்புகள நம்ம சரியான நேரம் இதெல்லாம் நம்ம ஒரு பெஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் பண்ண உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. ஸோ, சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்கலாம். ஸோ, இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதுக்கு எப்படி நம்ம தயாரா இருக்கிறது? ஸோ, வாய்ப்பு இல்லாதப்ப நம்ம இத வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆர்வமா நீங்களும் வந்து கேட்கணும். ஸோ, அப்படி ஆர்வமா நீங்க கேட்டீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள நான் பதிவு பண்றேன் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ளேயும் வந்து பதிவாகும். அதனால சடனா ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தோம்னா, ஸோ அந்த டிசிஷன்ல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படாது. சரியா வந்து பிடிப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படும். அதுதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ Qualcomm பற்றி விரைவில் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்ல. மேபி திரும்ப ஒரு டிப் ஏற்பட்டது அப்டின்னா, நம்ம இத Qualcomm வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் இந்த இண்டு மனில ஆட் பண்ண அமௌண்ட் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, நேத்து தூக்கி Qualcommல வந்து போட்டாச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சேலரி வந்துரும். ஸோ சேலரி வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அப்புறம் ஆட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ கரெக்ட்டா அலோகேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல அலோகேட் பண்றதுக்கு இடம் இல்ல. ஸோ அங்க கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ பக்காவா போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது இந்த மாரி யுஎஸ் மார்க்கெட்ல அங்கங்க ஏதாச்சும் ஒண்ணு ஓப்பன் ஆச்சுன்னா, அத டெஃபினட்டா வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியிலயும் நம்ம இருப்போம். பேலன்ஸா கரெக்ட்டா முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாரி என்கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்கு. நம்மளாலலாம் இந்த மாரிலாம் பண்ண முடியாது அப்டின்ட்டு பல பேர் நினைக்கலாம். ஸோ அ என்ன விட பெரிய அளவுக்கு முதலீடு பண்றவங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் நான் இத ஷேர் பண்ணேன்னா, அவங்களுக்கு இது ரொம்ப சொற்ப பணமா தான் தெரியும். அதனால என்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நெனச்சு எப்பவுமே வந்து கவலைப்படக்கூடாது. ஆரம்பிக்கிறது 0ல தான் இருக்கும். ஆனா அது படிப்படியா 1, 2, 3, 4ன்ட்டு அப்படியே தொடர்ந்து ஆயிட்டே வந்து போயிட்டுருக்கும். என்ன நீங்க அடையக்கூடிய பாதை, அத அடையக்கூடிய இலக்கு டைம் எடுக்கலாம். ஆனா, ஸோ கம்மியா இருந்தாலும் பணம் பண்ண முடியும் மார்க்கெட்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு நாளைக்கு நம்ம பண்ண முடியாது. வருடங்கள் ஆகலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் என்கிட்ட ரொம்ப குறைவான பணம் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு அந்த பக்கம் நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம் பண்றது, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி தான் ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எடுத்ததும் எதுவும் நடக்காது. அதுக்கு பல வருடங்கள் டைம் எடுக்கும். ஸோ அந்த வருடத்த நீங்க குடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கான ஒரு உழைப்பையும் வந்து நம்ம போடணும். ஜஸ்ட் வீடியோ பார்த்து முதலீடு பண்றதுங்கிறது வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்களும் உங்க சைட்ல ஒரு உழைப்ப நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பல விஷயங்கள ஷேர் பண்றேன் நானு. இந்த இடத்துலயும் சரி, வெப்சைட்லயும் சரி. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு, அதிலருந்து நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, தேடல வந்து தொடங்கலாம். ஸோ அப்படி தொடங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டக்கு டக்குன்னு விஷயங்கள் வந்து புரிவதற்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் Qualcommோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ப்ரீ மார்க்கெட்ல இருந்தது அப்படியே போஸ்ட் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஃபர்தரா அப்டேட் வந்தாலும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நெறைய விஷயங்கள் இருக்கு Qualcomm பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் இப்போதைக்கு நம்ம இத பற்றிலாம் பேச முடியாது. செப்பரேட்டா ஒரு வீடியோல நம்ம Qualcomm பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா, மறக்காம நீங்க லைக் பண்ணணும். ஸோ லைக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லைக் பண்ணுனா தான் இதோட வியூவர்ஷிப்பும் அதிகரிக்கும். ஸோ அப்படி அதிகரிக்கும்போது தான் இன்னும் பல இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு எனக்கும் ஒரு உந்துதல் ஏற்படும். ஸோ நம்ம நண்பர்கள் சிரமம் பார்க்காம ஒரு லைக் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே மாரி புதுசா வர நண்பர்களுக்கு இது பயனுள்ளதா இருந்ததுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாளை ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!